பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்பதாக. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று ரட்சிப்புண்டாயிற்று. எவ்ரிஒன் செயின்ஸ் வேர் லூஸ்ட் அண்ட் சால்வேஷன் கேம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சிறைச்சாலையின் உட்காவல் அறையிலே அடைத்து கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைக்கப்பட்ட நிலையிலும் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு தேவ பிள்ளை எந்த நிலையிலும் தேவனை உண்மையாய் துதிக்க வேண்டும். உங்கள் துதியானது எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் மாற பண்ணி ஜெயத்தை கொடுக்கும். தாங்கள் இருந்த சிறைச்சாலையின் நடுவில் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தேவனை துதித்தார்கள். நாமும் சபை என்னும் குடும்பமாய் கூடி வருகின்ற இடங்களிலெல்லாம் பிரிந்து காணப்படாமல் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் சேர்ந்து நம்முடைய தேவனை துதிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் எழுந்தருளி நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற பொல்லாத வல்லமைகளை வலுவிழக்கச் செய்து சத்ருவின் திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டு மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவார். இப்படி பவுலும் சீலாவும் சிறையில் துதித்து கொண்டிருந்ததை அவர்களோடு கூட காவலில் வைக்கப்பட்டவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தங்களை சூழ்ந்து நிற்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நாம் எப்படி தேவனை துதிப்பது என்றெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லை. வெட்கப்படாமல் விடுதலையோடு தேவனை துதிக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் துதித்து கொண்டிருக்கும் போதே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. யாரெல்லாம் சிறையில் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. துதியானது உங்கள் கட்டுகளை மட்டுமல்ல, உங்களோடு கூட காணப்படுகின்ற மற்ற ஜனங்களின் கட்டுகளையும் உடைக்கின்ற மிகப்பெரிய வல்லமை உடைய போர் ஆயுதம். எனவே தேவனை துதிப்பதை நிறுத்திவிடாதிருங்கள். பின்பு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி அதிகாரிகளுக்கு பயந்து பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள போனான். அப்போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றான். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருந்த போதும் அங்கே காணப்பட்ட மற்ற கைதிகள் யாரும் தப்பி போகவில்லை. அப்படிப்பட்ட மனமாற்றத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். சிறைச்சாலைக்காரன் உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தார். உங்கள் ஜெபமும் துதியும் அநேகரை மனம் திரும்ப செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. துதியில் ஒரு பெரிய வல்லமை காணப்படுகிறது என்பதை உம்முடைய பிள்ளைகள் உணரும்படி செய்வீராக. துதியினால் எரிகோ கோட்டை விழுந்தது போல, துதியினால் அஸ்திபாரங்கள் அசைந்து பெரிய ரட்சிப்பு உண்டானது போல, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காய் உம்மை நோக்கி துதிக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட காரியங்களில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எப்போதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாவித நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிடும் காரிய சுத்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.